2 ஆம்பள பிள்ளைங்க இருக்க வீட்ல இந்த மாரி தான் நடக்குதா என்னன்னு சொல்லுங்க. டெய்லியும் ஒரே பஞ்சாயத்து தான். அம்மா இவன் என்ன கடிச்சிட்டா, அம்மா இவன் என்ன அடிச்சிட்டான்னு. பெரியவன் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் சின்னவன் அமைதியா தான் இருக்கான். ஆனா 2 பேரும் சேர்ந்துட்டா வீட்டையே 2 ஆக்கிர்றாய்ங்க. இவைங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணியே பாதி நேரம் போயிருது. இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுனா செஞ்சு குடுமான்னு பெரியவன் கேட்டிருந்தானா, வீட்ல வந்து இந்த சோளம் இருந்துச்சு. பாப்கார்ன் செஞ்சு குடுத்துடலான்னு செஞ்சாச்சு. நல்லா டேஸ்ட்டா இருந்துச்சு. கொஞ்சமா எண்ணெய், உப்பு, மிளகாத்தூள், இந்த மக்காச்சோளத்தையும் போட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் மூடிய வந்து உல்டாவா போட்டு வச்சிரணும். மூடி மட்டும் போடலைன்னா வெளியில தெறிச்சு ஓடி வந்துரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு உள்ள டப்பு டப்புன்னு சத்தம். பக்கத்து வீட்டு குட்டீஸ் வந்திருந்தாங்களா, எல்லாருக்கும் எடுத்து குடுத்தோன்னே ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதுல வேற "எப்படித்தான் பண்ணுனீங்க? இவ்ளோ ஆச்சரியமா இருக்கே! கடையில தான் நாங்க பார்த்துருக்கோம்." அப்படின்லாம் புகழ்ந்து தள்ளிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கம்பெனி சீக்ரெட்றான்னு சொல்லி சாப்பிட வச்சுட்டு, நானும் நைட்டுக்கு வந்து வத்த குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன். கொஞ்சம் வத்தல் வாங்கி வச்சிருந்தது இருந்துச்சு. இப்போ பண்ணி வச்சுட்டோம்னா, காலையில கொஞ்சம் டேஸ்ட்டா இருக்கும். இனியாப்பாவுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விட்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு பண்ணிட்டேன். மோர் மிளகா இருந்துச்சு, அதையுமே வறுத்து எடுத்து வச்சாச்சு. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிருச்சு. இந்த வத்த குழம்புல அந்த மோர் மிளகா போட்டு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். அவ்வளோதான், நைட்டு சாப்பாடு சூப்பரா முடிச்சாச்சு. மீண்டும் சந்திப்போம். டாடா.